பாருங்க, ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், கவனிங்க. இந்த விஷயத்துல கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்துகிட்டே இருக்கிறா. இயேசு கண்டுக்கிறவே இல்லை. என்னப்பா கடவுள், அது நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரு பெண் கடவுளை தேடி தேடி வருகிறா, கடவுள் கண்டுக்கிறவே இல்லை. சீசர்கள் வந்து, ஆண்டவரே இந்த அம்மா என்ன செய்யுது, ரொம்ப நேரமா தொந்தரவு பண்ணிக்கினே வருது. உடனே இயேசு சொல்றாரு, நீங்க படிக்கணும், வீட்டில் போய் படிக்கணும். அப்பத்தை எடுத்து எதுக்கு போட மாட்டாராம், நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். இந்த அப்பம் யாருடையது? குழந்தைகளுடைய அப்பத்தை. அப்ப அந்த அம்மாவை என்ன நினைக்கிறார் ஆண்டவர்? ஒரு நாயா நினைக்கிறார். ஏன் ஆண்டவரே, நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீங்க மனதுருகிற தெய்வம், உங்களை தேடி தேடி வராங்களே. இந்த அம்மா கானானிய ஸ்திரீ தேடி தேடி வராங்களே, அவங்கள நீங்க நாயின்னு சொல்றீங்களப்பா. அப்பத்தை எடுத்து, நான் குழந்தைக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன்னு சொல்றீங்களே. இந்த கானானிய ஸ்திரீ கொஞ்சம் விசேஷமா, நான் நாய் தான் ஆண்டவரே, நான் நாய் தான் ஆண்டவரே, உங்களை தேடி தேடி வர்றேன், உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன கண்டுக்கிறவே இல்லை, நான் நாய் தான் ஆண்டவரே. ஆனா நாய் என்ன பண்ணும், மேஜையிலிருந்து விழும் பாருங்க துணிக்க, அதை எடுத்து நான் சாப்பிடுவேன்பா. கடவுள் திரும்பி சொல்றாரு, இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் என்னவா பெருசு. அதாவது நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம், கூட்டிட்டு வர்றோம். நல்லா கவனிங்க, அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. நான் படிக்கும்போது 3 எக்ஸாம் மட்டும்தான் நடக்கும். ஒன்று காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு. இப்போல்லாம் எக்ஸாம் எப்படி தெரியுமா, வாரத்துக்கு ஒரு எக்ஸாமு, மாதத்துக்கு ஒரு எக்ஸாமு, 3 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம். இப்போ இன்னைக்கு பாடம் நடத்துனாங்கன்னா யாக்கோப்பு 1:3 படிச்சு பாருங்க. 1:3 போட்டிருக்கு, விசுவாசம் என்கிற பரீட்சை. என்ன போடுங்க, எழுதுங்க, வாசிங்க. போதும் அக்கா, அண்ணன், இங்க வேதத்துல போட்டிருக்கு விசுவாசம் என்னும். இந்த அம்மாவுக்கு என்ன நடக்குது தெரியுமா, அந்த கானானிய ஸ்திரீக்கு எக்ஸாம் நடக்குது. ஐயா அம்மா, இந்த அம்மாவுடைய ஜெபத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. இயேசு ஏன் நாயின்னு சொல்லணும்? ஏன் அந்த அம்மாவுடைய சத்தத்தை கேட்காம இருக்கணும்? ஒரு பார்வை இல்லாதவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு கேட்காம போறாரு. அவன் இன்னும் அதிகமா கூப்பிடுறான், அவனுக்கு எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அப்பா ஆபிரகாம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, மோரியா மலை தேசத்துல பிள்ளைய கூட்டிட்டு போறான். அப்பெல்லாம் சும்மா இருந்துச்சு வானம். கழுதையை விட்டுட்டு, வேலைக்காரனை விட்டுட்டு மேல கொண்டு போய் அவனை கட்டுனாங்க. யார? ஈசாக்க. பெத்த பிள்ளைய கட்டுறான். அப்பெல்லாம் தேவதூதர்கள் சும்மா இருந்தாங்க. எக்ஸாம் நடக்குது ஆபிரகாமுக்கு. அருவாள் எடுத்து வெட்ட போகும்போது நீ பாஸ் பண்றாரு ஆண்டவர். ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் என்ன செய்யாத, கைய போடாத. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எக்ஸாம் இருக்கு பிரதர் சிஸ்டர். ஜெபத்துல ஒரு எக்ஸாம் இருக்கு. சில நேரம் நீங்க ஜெபிக்கிற சில விண்ணப்பங்கள் கேட்கப்படலைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வராது, அடுத்த வேற எக்ஸாம் இருக்கும். இப்ப 3ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டா 4ஆம் வகுப்புல எக்ஸாம் இருக்கும். 3ஆம் வகுப்பு திரும்ப வரமாட்டீங்க. தானியேலுக்கு இருந்த ஒரு எக்ஸாம் சிங்க கோபியில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு வச்சாரு ஒரு எக்ஸாம், பாஸ் பண்ணாங்க. நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல எதுல பாஸ் பண்ணணும்? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். விசுவாசம். இந்த அம்மாட்ட சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாம்ல. எல்லா விசுவாசத்தை காட்டிலும் இந்த அம்மா